தினகரன் ஓபிஎஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கான வாய்ப்பு இப்ப என்ன இருக்கு? செங்கோட்டையன் எடுத்த முடிவு அவங்களும் எடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களாம் போய் ஒரு இயக்கத்துல சேரணும்னு அவசியம் இல்லை. அந்த 2 பேரும் ஒன்னா இருந்து ஒரு முடிவு எடுத்து 2 ஆப்ஷன் இருக்கு. திரும்பவும் அதே எடப்பாடிக்கு பாடம் போட்டுங்கிறதா அவங்களுக்கு ஒரு இலக்காவும் ஒண்ணு இருக்கும். அதுல தப்பு இவங்க எல்லாருமே அந்த அந்த ஒரு புள்ளியில ஏன்னா அந்த ஒரு புள்ளியால இவங்க வெளியேற்றப்படுறாங்க. அந்த ஒரு புள்ளியால இவங்க திருப்பி ஒண்ணு சேர்றதை மறுக்கிறார் எடப்பாடி. அப்ப அந்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல அரசியல் ரீதியான தர்க்கமும் நியாயமும் இருக்கிறத யாரும் மறுக்க முடியும்? இல்ல அது கரெக்ட். நீங்க எடப்பாடிய பலவீனப்படுத்துறோம் அல்ல அவரை வீழ்த்துறோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அதிமுகவும் சேர்ந்து தானே வீழ்த்தப்படுது. அதுக்கு யார் சார் பொறுப்பாகணும்? அதை எடப்பாடி தானே சார் யோசிக்கணும். அதிமுகவில் உங்களை சேர்க்க மாட்டோம், இந்த பக்கமே வராதிங்க, நாங்க போய் சேர்ற என்டிஏல நீங்க ஒரு பார்ட்டா இருந்தா கூட நீங்க இருக்கிறீங்கன்னு கூட நாங்க என்டார்ஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு சார் அந்த அரசியல்? ஏன்னா எடப்பாடி மட்டும்தான் அரசியல் பண்ணணுமா? இதை எடப்பாடி தானே சார் முதல்ல உணரணும். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் சார் கூடுதல் பொறுப்போட நடந்துக்கணும். அதனாலதான் முதல் நபர் எடப்பாடி தான். இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் முதல் நபர் எடப்பாடி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு யார் காரணம்? தினகரன் 23 தொகுதியில வாங்கின ஓட்டுகளா? இல்ல, அந்த இடத்துக்கு தினகரனை தள்ளிய எடப்பாடி தான் காரணம். அவசரப்பட்டு பிஜேபி கூட்டணி முறித்து கொண்ட எடப்பாடி தான் நாடாளுமன்ற தேர்தல் காரணம். இவ்வளவு நடந்து 2 படுதோல்விகளுக்கு பிறகும் எடுத்து சொல்லியும் தன்னை திருத்திக் கொள்ளாமல் இப்படி ஒரு யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன், ஒருங்கிணைக்கினாலும் பரவாயில்ல, என்னால வெற்றி பெற முடியும், தன்னம்பிக்கையோட 3வது தடவை கூட ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு முறை தோல்வி தழுவிட்டா அப்பயும் எடப்பாடி மேல தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவாங்களா? ஒரு திறந்த மனதோடு இதை அணுகுனா எடப்பாடி செய்த தவறு தான் பிரதானமாக விவாதிக்கப்படணும். அதிமுக எனக்கு பிறகு 100 ஆண்டுகள் இருக்குன்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தைய பக்கத்துல இருந்து கேட்டவங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆக்டிவா நிர்வாகத்துல இருக்கிறாங்க, எதிரணியிலே இருக்கிறாங்க, பிரிஞ்சு போனவங்களே இருக்கிறாங்க. இந்த அத்தனை பேருக்கும் ஜெயலலிதா மேல நன்றி உள்ளவங்க அவங்க எல்லாரும் இருந்திருந்தா இதய சுத்தியோடு எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு யார் காரணம்?